காவிரியில் தண்ணீர் பற்றாக்குறை தலைவிரித்து ஆடுவதாகவும் இந்த பிரச்சினையை தீர்க்க மத்திய அரசிடம் பேசி நிதி பெற்றுத் தருவதற்காக தன்னை எம்பியாக தேர்வு செய்ய வேண்டும் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். 1960 எதுக்கையா போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனைமலை நல்லாறு திட்டம் 60 வருஷம். 1958 கேரளாக்காரன் இந்த ஒப்பந்தத்தோடு போடப்பட்ட ஒப்பந்தத்தை முழுமைப்படுத்தி டேம் கட்டி விவசாயிகளுக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சு. ஆனா ஆனைமலை நல்லாறு திட்டம் பாத்தீங்கன்னா அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருக்கிறான். கஷ்டமான திட்டம் தாங்க அம்மா, நான் எளிதான திட்டம்னு சொல்ல. மேடையில நம்முடைய தலைவர்களை வைத்துக் கொண்டு இது ஏதோ ஒரு பேனா வச்சு ஒரு கையெழுத்து போட்டு ஆனைமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்ற முடியும் என்று நான் சொல்லவில்லை. குறைந்தபட்சம் முழுமையாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 10,000 கோடி ரூபாய் வேணுங்க. 10,000 கோடி ரூபாய், 4 லட்சம் விவசாய ஏக்கர் பாசன வசதியை நம்மால் உறுதிப்படுத்த முடியும். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்விதாங்க அம்மா வைக்கிறேன். 10,000 கோடி கொண்டு வருவது கடினம் தான். ஆனா நீங்க யோசிக்கணும், ஒருவேளை அந்த 10,000 திட்டத்திற்கு மத்திய அரசை வலியுறுத்தி மாநில அரசு செய்வதற்கு தயாராக இல்லை என்கின்ற காரணத்தினால மத்திய அரசு முழுமையாக நிர்பந்தப்படுத்தி இந்த பணத்தை கொண்டு வர முடியும் என்றால் அது எந்த வேட்பாளரால் முடியும் என்பதை நீங்க ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சா போதும். யாருனால முடியும்? இதை மோடி ஐயா கிட்ட பேச யாருகிட்ட இருக்கு? இதை மோடி ஐயா கிட்ட சொல்லி ஐயா இந்த திட்டம் வேண்டும். தமிழ்நாடு கண் முன்னாடி பாலைவனமாக கொண்டிருக்கிறது. வறட்சி, குடிக்கிறதுக்கு தண்ணீர். நேற்று கோயம்புத்தூர்ல பாருங்க, ராமநாதபுரம் காவல் நிலையம் 3 காவல் நிலையத்தை சகோதரிகள் குடத்தோடு சென்று முற்றுகையிட்டார்கள். கோயம்புத்தூர்ல 15 நாளைக்கு ஒருக்காதான் குடிக்கிற தண்ணி வருதுங்க ஐயா. நகரத்துக்குள்ள டம்முல பிடிச்சு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.